கன்னியாகுமரி மாவட்டத்தில் மலையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் கோகுல். விவரங்கள் என்ன? வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய அந்த மழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் வினாடிக்கு 400 கன அடி மேல் உபரி நீரானது பேச்சிப்பாறை அணையிலிருந்து கோதை ஆற்றுக்கு திறந்து விடப்பட்டு வருவதால் குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் இரண்டாவது நாளாக குளிக்க தடை அப்படிங்கிற ஒரு தகவலை திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் அறிவித்திருக்கிறது. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மலையோர பகுதிகளான மேற்கு தொடர்ச்சி பகுதிகளான மலையோர பகுதிகளில் வெயில் வாட்டி வந்த நிலையில திடீரென நேற்று முன்தினம் எனக்கூடிய சாரல் மழையானது பெய்து வருகிறது. இந்த சாரல் மழை காரணமாக கோதையாறு, பரளியாறு, தாமிரபரணி ஆகிய அனைத்து ஆறுகளிலுமே நீர்வரத்து குறைந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது தென்மேற்கு பருவமழை தொடங்கி பெய்து வந்த நிலையில் அந்த அவ்வப்போது பெய்து வரக்கூடிய சாரல் மழை மற்றும் கனமழை பெய்து வருவதால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையானது அபாய அளவான 42 அடியை தாண்டி தற்போது 44.27 அடியை எட்டிய நிலையில் பேச்சிப்பாறை அணையிலிருந்து வினாடிக்கு 478 கன அடி நீர் வரை உபரி நீர் திறந்து விடப்படுவதால் கோதை ஆற்றில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடி வருவதால் கோதை ஆற்றிலிருந்து திருப்பரப்புக்கு வரக்கூடிய இந்த தண்ணீர் ஆக்ரோஷமாக வருகிறது. எனவே குமரியின் குற்றாலம் என அழைக்கப்படக்கூடிய திருப்பரப்பு அருவியில் அதிகபட்சமான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் வினாடிக்கு அதிகபட்சமாக தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பு கருதி இரண்டாவது நாளாக தடை விதித்து திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் இந்த அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.